ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் எதை பற்றி பேச பண்ணிருக்கேன். பாமக நடக்கிற சண்டையை தான் நம்ம இந்த போன வீடியோவில் போட்டிருந்தோம். இப்போ மறுபடியும் அதே பாமக பற்றி ஏன் பேசுகிறோம்னா, அதாவது வீடியோ ரெண்டு பட்டு அதை கூத்தாடி கொண்டாட்டம்பாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு இதுதான் தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ அப்பா பையனும் நடந்த ஒரு சண்டை, இந்த பாமக கோஷ்டி பூசல். அன்புமணி ராமதாஸ் பாமக நீக்கினார். இப்போ ராமதாஸ் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கட்சி எனக்கு தான் சொந்தம்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு பஞ்சாயத்தாகி கோர்ட்டுக்கு போயிருக்கு. உறுப்பினர்கள் எல்லாமே அன்புமணி ராமதாஸ் பக்கம் இருக்கிறனால இப்போ கட்சி அவருக்கு தான் தலைவர்னு அங்கீகரிச்சிருக்காங்க. ராமதாஸ் ஐயா எப்போது வேணாலும் கட்சியில் சேரலாம்ன்ட்டு மரியாதைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ பெரிய இதாக பேசும் பொருளாக போயிட்டு இருக்குது. ஸோ மகாராஷ்டிராவில் சிவசேனாவையும் தேசியவாத கட்சியை உடைச்ச மாதிரி பாமக ஒன்றாக்கிட்டாங்க. ராமதாஸ் ஐயா அவர்கள் மறுபடியும் பாமகவில் அன்புமணி ராமதாஸ் அனுசரித்து போவாரா, இல்லைனா தனி கட்சி அவர் தொடங்குவாரா, அது மாதிரியான ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சண்டைக்கெல்லாம் பாஜக தான் காரணம், ஆமாம் பாஜக தான் காரணம்னு எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை இன்னும் என்னென்ன இடத்துல எப்படி ஆக போகுது, யார் யார் இந்த இதில் கமலாவதியை அவங்க கட்சியிலனா வெடி வச்சு கொண்டாடுறாங்க தீநகர் கட்சி ஆஃபீஸில். கட்சி பிரச்சனை இங்கே இப்படி போயிட்டு இருக்குது. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இவங்க போஸ்கிற சண்டை வட மாவட்டங்களில் உள்ள ஒரு கட்சியான பாமகக்கு எந்த ராமதாஸ் தர ஆதரவு ஓட்டு போடுவாங்களா, அன்புமணி ராமதாஸ் பிடிச்சவங்க ஓட்டு போடுவாங்களா தெரியல. இவனை நம்பி கூட்டணி போகிற கட்சியோட நிலைமை என்ன ஆக போகுதுன்றதை நம்ம வர காலைங்களாக பார்த்தான்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுடைய வீடியோ முத்துப்பிரகாஷ் பாய்.